காட்சி. அதுக்கு அடுத்தபடியாக மேலே அவருடைய திருமணத்தை சிவபெருமான் நிறுத்துறது. இதெல்லாம் பார்க்கச்ச அந்த பெரிய சுவரில் இது நடுவில் இது இருக்கும். அது கூட கீழே இருந்து மேலே இங்கே போய் மேலே கைலாசம் போகிறது மேலே அமையும். அதை சுற்றி பலவிதமான ஓவியங்கள் அங்கே பார்க்கலாம். கரூர் தேவர், ராஜராஜன் என்று பல ஓவியங்களை நம்ம பார்க்குறோம். இங்கே நாயக்கர் காலத்துக்கு நாம் வரும்போது இது வேறு விதமாக அமைந்திருக்கிறது. அதாவது பார்வையாளருக்கு எளிதில் புரிந்து கொள்ளும் வகையிலும் இல்லையா, அந்தந்த காட்சிகள் தனித்தனித்து இது வேறு விதமாக புரிதலுக்கு எளிதாக அமைந்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அதனுடைய பல்வேறு கோணங்களை பார்க்கலாம். அதை கதை சொல்லுதல், உடல் மொழி, பின்புலம், சமகால சமூக அடையாளங்கள் என்று 4 விதமாக பகுத்து கொண்டு நம்ம ஒவ்வொன்றை பற்றியும் பார்க்கலாம். அடுத்து அதாவது கதை சொல்லுவது கூட இதான் சொன்னேன். சுந்தரர் மூர்த்தி கதை சொல்லிச்ச இங்கே சிவபெருமான் நந்தனராக கேட்கிற காட்சி இருக்கும். அதாவது இவருடைய திருமணத்தை தடுத்து அவரை ஆட்கொண்டது அந்த கதை. ஆனால் இதை விட்டு ஒரு சின்ன பகுதி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பெரிய சுவர் முழுவதுமான ஓவியங்களை உங்களுக்கு என்னால் கொண்டு வந்து காட்ட முடியவில்லை. ஆனால் இந்த கதை கீழே இருந்து மேலே போய் அவர் கைலாசத்துக்கு யானையின் மீது போவார். அங்கே பக்கத்தில் சேர்மான் பெருமாள் நாயனரும் போகிற மாதிரி காட்சி மிக அழகாக ரொம்ப தெளிவாகவும் காட்டியிருக்கிறார்கள். அடுத்து இது தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கிறது. நம்ம இப்போ நாயக்கர் காலத்துக்கு வருவோம். அடுத்தது இப்போ கதைன்னு சொல்லச்சு எப்பவுமே ஒரு கதாபாத்திரம், கதை நடக்கின்ற அந்த களம், அந்த நிகழ்ச்சி, அந்த நோக்கம் என்றெல்லாம் கதை சொல்லும். அதை தவிர கதை சொல்லுபவனின் அனுபவம், அவனுடைய திறமை, இது ரெண்டும் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு கதை சொல்லுவது என்று வருகிறது. இப்போ நம்ம மற்ற கதைகள்லாம் எப்படி சொல்லப்பட்டதுன்னு நான் சொன்னேன். இப்போ இவர்கள் இங்கே திருப்பருத்தி குன்றத்திலே நீங்கள் பார்க்கலாம் இந்த ஓவியத்தை. இது கண்ணன் அவருடைய பிறப்பும் அவருடைய லீலைகளையும் இங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, அங்கே தேவி பெற்ற குழந்தையை இங்கே கைமாறுது. அதே உருவம் அடுத்து பக்கத்திலேயே நின்று கொடுக்கிறது. அதே உருவம் இந்த இடத்துல பண்ணுது. அதனால் அந்த உருவம் அடுத்து 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 சொல்லி பல காட்சிகளை அந்த ஒரு வரிசையில் கொண்டு இங்கே யசோத கையில் கொடுக்கிறது. இந்த மாதிரி வரிசைப்படுத்தி, அதாவது நீண்ட சதுரத்தில் காட்சியை வரிசைப்படுத்தியிருக்கிறார்கள். இங்கு கண்ணனது லீலைகளை பல விதமாக அவர் எப்படி பல அசுரர்களின் பலவித உருவங்களில் வந்தவர்களை எல்லாம் தன்னுடைய வலிமையினாலே எப்படி அடக்கிய அவர்களை வீழ்த்தினார் என்ற காட்சிகளை இங்கே பார்க்கணும். இந்த வரிசைப்படுத்தி இந்த காட்சி திரும்ப திரும்ப அந்த உருவம் வச்சு நம்ம முதல் சீன் 1, சீன் 2, சீன் 3 நம்மளே பிரித்து பார்ப்பவர்கள், பார்வையாளர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இது இந்த மாதிரி வரிசைப்படுத்திருக்கு. அடுத்தது திருஞான சம்பந்தர். அவர் எப்படி பாண்டிய நாட்டிலே சைவத்தை நிலைநாட்டின அந்த கதை வருகிறது. இங்கே அவர்கள் என்ன பண்றாங்க, பெரிய சுவர்களை பல நீண்ட சதுர வடிவங்களில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சுவர்களை நீண்ட சதுர வடிவில் எடுத்துக்கொள்ளும் போது அந்த அளவுக்கு அடங்காத அந்த மேற்சுவர்கள் சீலிங் கீழே வர்றது, அதாவது மேற்கூரையின் அடியில் வருவதையெல்லாம் அலங்காரமாக பயன்படுத்தினார்கள். மிக அழகான மயில்களும் அன்னப்பறவைகளும் இப்படி சித்திர வேலைப்பாடுகளும் கொண்டு, அதே போல அதை 3 பிரிவுகளாக 4 பிரிவுகளாக ரெக்டாங்குலர், அதாவது நீண்ட சதுர இதில் வச்சு கீழே இருக்கிற மிச்சம் இருக்கிற இடத்தையும் பலவிதமான அலங்காரமாக பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த வரிசையில் நம்ம பார்க்கச்ச திருஞான சம்பந்தரை பல்லக்கில் அழைத்து வருகிறார்கள். அப்போ இவர்களை சைவத்தை வணங்குவதாகவும் இங்கே வருவதாகவும், நெக்ஸ்ட் யார் என்று பார்க்கும்போது கீழே அவர்களுடைய திருமறைகளை நெருப்பிலே போட்டால் எது எரியாதோ அதுதான் சத்தியமானது, அதுதான் உண்மையானது என்று சொல்ல அது தீயிலே சமணர்களது எரிந்து விடுகிறது. ஆனால் சைவத்த ஓலைகள்லாம் வாடாமல் கருகாமல் இருக்கின்றன.
அதிலே ஆனால் சைவம் அதில் வெற்றி பெற்றது என்று சொல்லும்போது இங்கே வந்து ஒவ்வொரு காட்சியில் இங்கே அரசன் இருக்கின்றான். இங்கே அந்த ஞானசம்பந்தரின் அடியார்கள், இங்கே சமண பெருவிகளையெல்லாம் பார்க்குறோம். அடுத்த காட்சி, அடுத்து நெக்ஸ்ட். அப்போ சைவம் ஜெயித்தது, இங்கே சமணம் தோற்றது என்று சொன்ன சமணர்கள் மறுபடியும் ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று அடுத்தபடியாக அவங்க நீரிலே போடுகிறார்கள். இங்கே அமைத்திருக்கிற இதெல்லாம் பாருங்க, இத்தனை பேர் அந்த காட்சியை இங்கே வந்து தண்ணீர். நம்முடைய இந்திய ஓவியங்களை எல்லாமே வந்து தத்துரூபம் அல்ல, உங்களுக்கு எல்லாமே தத்துரூபமாக எதையும் நம்ம படைக்கல, அது குறையாக கூட மற்றவர்கள் சொல்லுவார்கள். இங்கே தண்ணீர் என்பதை பல மீன்கள் அங்கே இருக்கிறது. மீன் இருக்கிற இடம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். சில இடத்துல நண்டு கூட இருக்கும், முதலை இருக்கும். இவ்வாறு நீங்கள் பழங்கால அந்த ஓவியங்கள்லாம் பார்க்கும்போது அந்த குறிப்பாக அதோடு ஐக்கியப்பட்ட ஜந்துக்கள் அதோடு இருக்கிறத அதை வந்து நமக்கு காட்டி பார்வையாளர்களை அவருடைய கவனத்தை கவர்ந்து இது தண்ணீர் என்று சொல்கிறது. இந்த இடத்துல ஞானசம்பந்தர் நடுவில் இருக்க அந்த முக்கிய பாத்திரம், முக்கிய கதாபாத்திரம் அங்கே இருக்கிறது. இவர்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறது. அதாவது இது வெற்றி கொண்ட பிறகு இங்கே மன்னன் வந்து சொன்னோம் இந்த கதை. இந்த ரெண்டு இதுலையும் ஜெயிச்சோடனே அப்புறம் சைவம் ஜெயிக்கிறது, சமணம் தோற்றது என்று அந்த சமணர்கள்லாம் ஊரை விட்டு போக கழுமரத்தில் தொங்க அரசன் பாண்டிய அரசன் தன் நாட்டிலே சைவ மதத்தை நிலைநாட்டினான் என்று ஆகிறது. அதற்கு திருஞான சம்பந்தரின் அருளும் அவருடைய பெருமையும் அவர் சிவபக்தியை கொண்டதையும் நம்ம நிரூபிக்கிறார்கள் இந்த கதையில். அடுத்தது முதல்ல நம்ம சொன்ன கதை சொல்றது இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அடுத்தது உடல் மொழி, பாடி லாங்குவேஜ். நெக்ஸ்ட் அதே படத்தை தான் நான் இந்த லைன் டிராயிங்கில் காமிச்சிருக்கேன். இல்லை ப்ரீவியஸ் ஒன், ப்ரீவியஸ் இன்னும் முன்னாடி गो फ्रेंड पीछे जाइए और पीछे एक पीछे. இப்போ நீங்கள் பார்த்த படம் தான் இது, புதுசு இல்லை. அதில் வந்து பெயிண்டிங்கில் பார்த்தீங்க, இதில் வந்து வரை கோடுகளில் பார்க்குறீங்க. இப்போ இந்த உடல் மொழின்னு வச்சு இப்போ நான் கூட பேசுகிறேன், இப்படி காமிக்கிறேன், வரேன், போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வெறும் வந்து அந்த சப்த வார்த்தைகள் மாத்திரம் இல்லாமல் நம்முடைய உடலும் எல்லாத்தோடையும் வைக்கப்படும். அப்போதான் வந்து அந்த பார்வையாளருடைய ஓவிய கலையில் அது மிக மிக அவசியமாகும். அதை எப்படி அழகாக அவர்கள் செய்கிறார்கள். அந்த அந்த உருவம் நிற்கிறதா, நடக்கிறதா, வணங்குகிறதா இதெல்லாம். அப்புறம் அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன உறவு, ஒருத்தர் கை கட்டி எவ்வளோ பணிவாக இருக்கிறது, இவர் ஒருத்தர் அதிகாரத்தை நிற்கச்ச அந்த மாதிரி அவர்கள் இருக்கிற இடம், இந்த பேஸ்மெண்ட் சொல்றாங்க இடம். அப்புறம் அவர்களுடைய அந்த உடல் உறுப்பு, புற உறுப்புகள் இருக்கு, கை கால் முகம் போன்ற புற உறுப்புகள். இந்த உறுப்புகளின் தன்மை, அதனுடைய தோற்றம், அது எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கு அப்படி நிற்கச்சா அந்த கம்பீரம் இருக்குங்க, அதுவே அப்படி இருக்கச்ச பணிவு அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட உருவங்கள்லாம் அங்கே வந்து பார்க்கச்சு அவருடைய எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பது கலைஞன் தெளிவாக வெளிப்படுத்த முடிகிறது உடல் மொழியினால். அதாவது முதல்ல கதை சொல்லுகிறார், உடல் மொழி இருக்கிறது, அந்த உருவ அமைப்புகளை எங்கெங்கே வைத்தால் வருகிறது. இப்போ இவங்க வந்து